இறந்து விட்டதாக கூறி முகநூலில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருப்பது வேதனை அளிப்பதாக திண்டுக்கல் லியோனி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியின் நேர்காணல் நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் கட்சி குறித்து சிறிது நகைச்சுவை கலந்து பேசியதாகவும் தான் தெரிவித்த கருத்துக்கள் எதிலும் உள்நோக்கம் இல்லை என்றும் தெரிவித்தார். இதனால் தனது படத்தையும் மறைந்த முத்துராமலிங்க தேவரின் படத்தையும் ஒன்றாக இணைத்து கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதாக முகநூலில் சிலர் பதிவேற்றம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தனக்கு மிகுந்த மனவேதனை அளித்துள்ளதாகவும் திண்டுக்கல் லியோனி தெரிவித்துள்ளார். என்னதான் ஒரு கட்சியினுடைய ஒரு செய்தி பார்த்தேன், எனக்கு ராத்திரி பூரா தூக்கமே வரல. உங்கள் குரலை கேட்ட பிறகுதான் இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் எனக்கு சரி இந்த விஷயந்தான் உலகம் பூரா பரவி இருக்கும் போல இருக்குன்ட்டு. நாங்கள் எந்த இடத்துல நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாலும் இப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 50 ஃபோனாவது வருது. அது யாருனாக்க இந்த செய்தியை பார்த்துட்டு இது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு.